ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்பா ரவை உப்புமா. இது வந்து எல்லாருக்குமே இது கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது வந்து கிட்ஸ்க்கு, எஸ்பெஷலி கிட்ஸ், அப்புறம் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், இவங்களாம் வந்து கஞ்சி எடுத்துக்கிறதுக்கு பதிலாக வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து உப்புமாவாக எடுத்துக்கலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் போட்டுட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தப்பருப்பு போட்டுட்டு இப்போ வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது வெங்காயம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து இஞ்சி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, மீடியம் சைஸ், ரொம்ப ஸ்மால் தக்காளி தான் நான் எடுத்துருக்கேன். ஸோ அதை 2த்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் கேரட் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கணும். கேரட் வந்து நல்லா வதங்க வைக்கணும். ஸோ தட் நல்லா ஈஸியாக குக் ஆகிடும். இப்போ நான் சம்பரவை வந்து நான் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஒரு கப் சம்பரவை எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 அன் ஹவர் வந்து தண்ணியில் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ தட் ஈஸிலி இட் வில் குக். அதனால் நான் வந்துட்டு இதை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1 கப் சம்பரவைக்கு வந்து 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ அதான் ரேஷியோ. இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இது வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். ஸோ இன்னுமே வந்து நம்மளுக்கு குக் ஆகணும். தண்ணினால் நல்லா இஞ்சி வரணும். ஸோ அதனால் இன்னும் நல்லாவே குக் பண்ணணும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பியும் நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட. ஸோ இப்போ இது நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. யூஸ்வலி வந்து ரவா உப்புமா மாதிரி இதை வந்து ரொம்ப உதிரியாக பண்ண முடியாது. கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ஹெல்தி. ஸோ இது அடிக்கடி நம்மளோட வீக்லி 2 or 3 வந்து இதை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நான் என்னோடய கிட்டுக்குன்னு நான் சேர்த்து கொடுக்கறதுனால நான் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் 2 டீஸ்பூன் ஆஃப் கீ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.